ஆவியானவரே, எங்களை வழி நடத்தி வருகிற ஆவியானவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமாய் உடைய வேத வசனத்தை தியானிக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்க செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல, மாதத்தின் முதல் ஓய்வு நாள்ல நம்ம எல்லாரும் இப்படியாக ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம கூடி வந்திருக்கிறோம். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவாக நான் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்துல நம்ம ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அவரை நோக்கி அநேக விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு இந்த நேரத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எடுத்துக்கலாமா? சங்கீதம் 66:19 ஆண்டவர் ஒருவேளை அநேக காரியங்களுக்காக நம்ம அவருடைய சமூகத்துல கூடி வந்து ஜெபிக்கும் போது அவருடைய ஜபத்திற்கெல்லாம் நம்மளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம ஒரு தகப்பனிடத்துல ஒரு சிறு குழந்தை தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது போல நம்மளுடைய ஆண்டவரிடத்துல நம்ம அநேக வேளைகள்ல நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய அநேக கோபங்களை கூட நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யறோம்? தெரிவிக்கிறோம். ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே எல்லா சந்தேகங்களையும் நம்ம ஆண்டவரிடத்துல சொல்றோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தாவீது ராஜா இந்த நேரத்துல அவர் ரொம்ப விசுவாசத்தோடு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்றத நம்ம பாக்குறோம். கடந்த நாள்ல கூட நான் கலத்திக்குளம் சபைக்கு போகணும்னு சொன்ன உடனே என்ன தலைப்பின் கீழே நம்ம வசனங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்த போது ஆண்டவர் வந்து எனக்கு மீண்டும் மீண்டுமாக அநேக வசனங்களின் மூலமாக இந்த ஜபத்தை குறித்து, ஜபத்தின் மேன்மையை குறித்து நம்ம இந்த நாள்ல கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்னைய பாரப்படுத்தினாங்க. அதனால நான் அந்த வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். அவர் வந்து என்ன செய்யறாரா, என்னுடைய ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தாவீது ராஜா அந்த ஸ்தோத்திரத்தோடு இந்த நம்பிக்கையின் ஜபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை நம்ம அநேக காரியங்களுக்காக இந்த உலகத்துல உலக பிரகாரமாக நம்ம சின்ன சின்ன தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்ல. ஒருவேளை சின்ன பிள்ளைங்களாம் அங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன தேவைகளுக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நாங்கெல்லாம் சிறு வயதுல இருந்த போது ஒரு பென்சில் வேணும்னா கூட, புதிய பென் வேணும்னா அதை வந்து ஜபத்தின் மூலம் தான் கேட்டு பெற்று கொண்டிருக்கிற அந்த அனுபவம் இருக்கிறது. எத்தனை பேர் அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்க கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க எல்லா தேவைகளையும் நம்மளே சார்ந்திருக்கிற மாட்டாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க என்னன்னா, உடனே அவங்க சொன்னது கிடைக்கணும், உடனே அவங்க கேட்கிற காரியங்கள், கேட்கிற பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு அந்த அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கிற பேரண்ட்ஸா நம்ம இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரையே நோக்கி பார்க்க பழகிடுவாங்க. சிறிய தேவைகளுக்கு அவங்க சொல்லி சொல்லி பழகும் போது அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க ஆண்டவரோடு கூட அந்த பயணிக்கிற அந்த அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து இந்த சிறு வயதிலே பழக்கப்படுத்திடணும். சரி, நம்ம இந்த நேரத்துல அநேக ஜபத்தை குறித்து அநேக வசனங்களை நம்ம கேட்டிருக்கலாம். இடைவிடாமல் ஸ்தோத்திர ஜபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் நம்ம எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேத வசனங்கள்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்.
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17-18 நீங்க பாத்தீங்கன்னா அதுல இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்யுங்க அப்படிங்கறத அங்க பவுல் அப்போஸ்தலன் அழகா குறிப்பிட்டு காட்டுறாங்க. நம்ம எதற்காகலாம் ஜெபிக்கணும், இந்த நாட்கள்ல நம்ம ஜெபிக்கிறதுக்கு பர்டிகுலரா நம்ம பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெப நேரத்தை வேஸ்ட் ஆக்காம நம்ம அதற்காக நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதற்கு நம்ம கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கலாம். நம்ம எடுத்துக்கலாமா எல்லாரும்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். அப்போ நம்ம இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது எங்க இருந்தாலும் கலகம் தான், அதுதானா? கொஞ்சம் ஜனங்கள் கூடி வந்துட்டாலே அங்க கலகம் தான் ஏற்படுது. இப்போ சமீபத்துல நாடுகளுக்கு இடையே என்ன நடந்துட்டு இருக்கு? போர் நடந்துட்டு இருக்கு. எந்த நாட்டுக்கு இடையெல்லாம் போர் நடக்குது? வெரி குட். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நடந்துட்டு இருக்கு. ஹமாஸ், அதுக்கு முன்னாடி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்தது. இப்ப இன்னொரு என்ன 2 நாடுகளுக்கு இடையா நடந்துட்டு இருக்கு? ரஷ்யா, உக்ரைன். அவங்க 2 பேருமே சகோதரர்கள் தான், சகோதர நாடுகள் தான். ரஷ்யாவில இருந்து பிரிந்ததுதான் அந்த உக்ரைன். அவங்க அந்த உக்ரைனை எப்படியாவது மீண்டும் ரஷ்யாவோடு இணைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சகோதரர்களுக்குள்ளாக போர் நடந்துட்டே இருக்கு. எப்போ திடீர்னு குண்டு போடுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு என்ன செஞ்சிடறாங்க, மருத்துவமனை மீது தாக்கிடுறாங்க, ஸ்கூல்கள் மீது போர் நடத்தப்படுது. அப்போ ஒன்றுமே அறியாத சிறு குழந்தைகள், பொது ஜனங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த போரினால. சண்டை போடுறவங்க அவங்க எங்கேயோ இருந்து என்ன செய்யறாங்க, எல்லாம் ட்ரோன், மிசைல் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவங்க இருந்துக்கிறாங்க. ஆனா பாதிக்கப்படுறது பாருங்க, அந்த போரை பத்தி கூட தெரியாத மக்கள் அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கல்ல. சின்ன பிள்ளைங்களாம் அவங்களுக்கு என்ன தெரியும் போர்னா? அப்ப எப்ப என்ன நடக்குன்னே தெரியாத அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ நிச்சயமா நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய தேவைகளுக்காகவே நம்ம அன்றாட ஜெபித்து கொண்டிருக்கிறது ஜெபம் கிடையாது. கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவங்களுக்காக இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டவர்களாகிய நாமே ஜெபிக்கலனா யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. அப்ப இந்த நாடுகள் சண்டை இல்லாம சமாதானமா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாட்கள்ல அதை ரொம்ப நம்ம பிரத்யேகப்படுத்தி ஜெபிக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபமாகலாம், நம்மளுடைய குடும்ப ஜெபமாகலாம், குழுவாக நம்ம கூடி ஜெபிக்கலாம், சபையாராக ஜெபிக்கலாம். எல்லா ஜெபத்திலையும் இந்த விதமான ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய உலகத்துல, நம்முடைய தேசத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட மனிதர்களிடையே ஆண்டவர் என்ன செய்றாங்க, சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். அந்த விஷயத்துக்காகவும் நம்ம இந்த நாட்கள் என்ன செய்யணும், பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஒருத்தவங்க நம்மளுக்கு கோபமா, ஒருவேளை நம்மளுக்கு தீமையே செய்யலாம், ஆனா அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நம்ம எதிரிகளுக்காக கூட நம்ம ஜெபம் தான் பண்ண சொல்லி வேதவசனம் சொல்லு. அவங்களுக்கு எதிராக நம்ம வார்த்தைகளை பேசவோ, இல்ல அவளுக்கு தான் இதை பேச தெரிஞ்சிருக்கா, எனக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிலாம் நினைக்க வேண்டியதே கிடையாது. நம்ம என்ன செஞ்சோம், அந்த இடத்த விட்டு கடந்து போய் அவங்களுக்காக அமைதலா ஜெபம் பண்ணா ஆண்டவர் அவங்களுக்குள்ளா என்ன செய்வாங்க, கிரியை செய்வாங்க. அவங்களையும் ஆண்டவர் மாற பண்ணுவாங்க. இப்படி இப்ப அநேக ஆத்துமாக்களை நம்ம இதன் மூலமா என்ன செஞ்சுக்கலாம், சம்பாத்தியம் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கடுத்து நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்மை மீட்கும் பொருட்டாக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, தன்னையே, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளை மீட்டு கொண்டாங்க. அவருடைய விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க கொடுத்த அந்த உயிர் தியாகம், அநேகர் அந்த உயிர் தியாகத்தின் மூலமாக ஆண்டவர் சம்பாதித்த
அந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த நாட்கள்ல என்ன செய்யணுமா, நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு கற்று தராங்களோ, இந்த பாடல்ல நம்ம கேட்டோம்ல, நான் எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, என்னைய வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளுடைய ஜெபிக்கிறதற்கு நம்ம நேரம் ஒதுக்கி எதற்காக ஜெபிக்கணும்னு பார்த்தோம், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கற்றுக்கொண்டு, ஆண்டவருக்குன்னு ஒரு நம்மளுடைய சில நேரங்கள்ல நம்மளுக்கு அதிகாலை நேரம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கலாம், இல்லைன்னா எனக்கு மதியான நேரம் நான் வேலைகள் எல்லாம் முடித்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அந்த டைம் அமைதியான வேலையா இருக்கும், அதை நான் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா சாயங்கால நேரத்துல நான் பணியை முடித்து திரும்பி வந்து அந்த நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இரவு நேரத்துல ஏதாவது நான் ஒரு நாள்ல இவ்வளவு மணி நேரம் நான் ஜெபிப்பேன், அது இந்த வேலையில ஜெபிப்பேன்னு சொல்லி பிரத்யேகப்படுத்தி நம்ம ஆண்டவருக்குன்னு அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்ம ஜெபித்தோம்னா அது நம்மளுடைய தனிப்பட்ட விதத்துல அநேக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இந்த நேரங்களை ஒதுக்கி அதை எதற்காகலாம் ஜெபிக்கணும்னு நம்ம தெரிந்து, நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நம்ம தெரிந்து ஜெபிச்சோம்னா அதற்குரிய அந்த ஆசீர்வாதங்கள், அதற்குரிய பதில்கள் நம்மளுக்கு பல மடங்கா இருக்கும். அது அநேகருக்கு, நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபங்களாக அமையும். ஆண்டவருக்கு என்று தனிப்பட்ட நேரங்களை நம்ம ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும். அதே போல நம்ம ஜெபிக்கிற மத்தேயு 18:19 பாக்குறோம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாமா? நம்ம 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து நிறைய பேர் ஆண்டவர் சேர சொல்லல. ஏன்னா ஜபம் அப்படின்னு சொன்னோம்னா உபவாச ஜபம், காத்திருப்பு ஜபம், அநேக ஜபங்கள்ல நம்ம ஆண்டவருக்குன்னு ஜெபிக்கிறோம். ஆனா அப்படி கூடி வர்றதுக்கு அந்த ஜெபிக்க கூடி வர்றவங்க ஒரு சிலர் தான் வருவாங்க. ஜபத்திற்கென்று முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. இன்னொன்னு அப்படி அந்த கூடி வருகிற 2 பேரோ 3 பேரோ நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்துல அந்த காரியத்துக்காக கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு அதை என்ன செய்வாங்க, வாய்க்க செய்வாங்க. நம்மளுடைய உள்ளத்துல உள்ள அந்த பாரம் யாராவது ஒருத்தர் இடத்துல 2 பேர் இடத்துலதான் என்ன செய்யும், காணப்படுவோம். ஆண்டவர் நிறைய பேரை கூட்டி ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கல. யாரோ நம்மளோடு கூட ஜெபிக்கிறதற்கு ஒருத்தர் கிடைச்சா கூட போதும். அப்ப நம்ம ஒருமனப்பட்ட பூமியில நம்ம எவைகளை கேட்கிறோமோ அது என்ன செய்யும், பரலோகத்திலையும் ஆண்டவர் அதை கேட்டு வாய்க்க செய்ய ஆண்டவரா இருக்கிறார். அதே போல நம்ம நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி நம்ம என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கணும், என்னுடைய சிந்தை அது நான் கரெக்ட் பண்ணிக்கணும். ஜெபிக்க உட்காரும் போது எந்த வித தடையும், அப்பதான் என்ன செய்வாங்க, நம்ம எதையாவது கிச்சன்ல அடுப்புல அதை வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி சிந்தனை வரும் இல்ல. இப்படிப்பட்ட அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் தூர வச்சுட்டு, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறதுக்கு கூடி வர முன்னமே ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அதனால்தான் சாலமோன் ராஜாட்ட சொல்லும் போது, இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற எல்லா வேண்டுதலுக்கும் நான் செவி கொடுக்கிறவரா இருக்கிறேன், பதில் கொடுக்கிறவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப நம்ம ஜெபிக்கிறதற்குன்னு ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்த நம்ம கூடி வரும்போது ஆண்டவர் நிச்சயமா அதை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் உண்டு அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வரணும். அதான் மத்தேயு 21:22 சொல்லப்பட்டிருக்கு. நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும், அதுக்கடுத்த பாரத்தோடு அந்த ஊக்கத்தோடு, ஆண்டவரே நான் எதற்காக ஜெபிக்கணும், என்னைய ஊக்கப்படுத்துங்க, என்னைய பாரப்படுத்துங்க, நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அடுத்ததாக வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்த எங்களை என்ன செஞ்சிருக்கீங்க, வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நிறைவேற்றுகிறவரா இருக்கிறதற்காக
உமக்கு நன்றின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அதை நிறைவேற்ற நீங்க வல்லவரா இருக்கீங்க அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். மத்தேயு 6:6 நம்ம பார்த்தோம்னா அந்தரங்கத்துல நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அந்தரங்கத்துல கதவை அடைச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். நான் ஒரு ஓரத்துல கண்ணீரோடு நிக்கிறேனே, இதை யார் பாக்குறா என் கண்ணீரை அப்படின்னு நம்ம கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பிள்ளை எப்பெல்லாம் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம இடைவிடாம எப்படி ஜெபிக்கிறது? அதுக்குன்னு வேலைக்கே போகாம எந்த வேலையும் செய்யாம என்னைய ஜோம் பண்ணதான் சொல்லியிருக்காங்க, இடைவிடாம ஜோம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. நம்ம எல்லாத்தையும் நம்ம மனதுல நம்ம காலையில நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பவே ஆண்டவரே நான் அந்த வேலையை செய்ய போறேன், இந்த வேலைலாம் இன்னைக்கு நான் செய்யணும்னு நினைச்சிருக்கேன், அதெல்லாம் நான் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்னுடைய பணிகளை சரியா ஞானமா செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா விஷயத்திலையும் நம்ம அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அத நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தோடு அந்த நாளை நம்ம தொடங்கணும்னா அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல நம்ம வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருக்குங்க அந்த காலையில பிஸியான நேரமா இருந்தாலும் சரி ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கெல்லாம் நீங்க சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஜெபித்துட்டு போய் நம்ம செய்திருக்கிற வேலைகள் ஒவ்வொன்றையும் நம்ம சரியா ஞானமா எதை பேசணுமோ, நான் வேண்டாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது, நான் சரியா பேசணும், ஞானமா பேசணும், எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல இப்படியே நம்ம ஜெபித்துட்டே இருந்தோம்னா பாருங்க, ஒரு சின்ன 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 ஜபங்களா நம்ம வேலை செய்துட்டு இருக்கும் போது எனக்கெல்லாம் என்ன செய்ய சில நேரம் ரொம்ப அப்படி டயர்டா ஃபீல் ஆன மாதிரி இருக்கும். ஏசப்பா என்னுடைய பலவீனத்தெல்லாம் நீங்க எடுத்து போடுங்க, எனக்கு ஒருவேளை கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு, அசதியா இருக்கு, நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் சுறுசுறுப்பா செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. 2 நாளா சரியாவே தூங்கல, நிறைய ஒர்க் இருந்தது, ஆனாலும் கூட இன்னைக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, அசந்தே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கும் போது மத்த நாளை காட்டிலும் அன்னைக்கு அவ்வளோ அழகா நான் சாயங்காலம் வந்து பார்த்தேன்னா ரொம்ப சுறுசுறுப்பா அன்னைக்கு மத்த நாட்களை விட அதிக வேலைகளை செய்து முடித்திருக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஜெபத்தோடு ஒவ்வொரு நேரம் நம்ம டிரைவிங்ல இருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய இந்த பிரயாணத்தை நீங்க ஆசீர்வதித்தாங்க, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும், எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது வயல்களுக்கு போய் நம்ம வேலை செய்யலாம், ஆண்டவரே இந்த நாள்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் விதைக்கிற விதைகளுக்கு எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து எல்லா காரியத்தையும் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், இடைவிடாமல் அன்னைக்கு முழுவதும் ஜெபித்து கொண்டே இருப்போம். வேலையை முடித்து திரும்பும் போது நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு நான் சுகத்தோடு என்னை கூட்டிட்டு வந்து சேர்த்தீங்க, இந்த வேலையை செய்து முடிக்க எனக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லி அந்த நைட்லயும் நம்ம ஜபத்தோடு கூட குடும்பமா கூடி நம்ம ஜெபிக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு நம்ம வீட்டுல முடியலையா, வியாதியா, வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். கடந்த நாள்ல எங்க சாருக்கு கூட கொஞ்சம் முடியல, ஒரு 3 நாளா சிக்கா இருக்காங்க. உடனே என் மகாலை கூப்பிட்டேன், 11 மணி ஆச்சு, நான் தனியா ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் எனக்கு அப்படி சாட்டிஸ்பேக்ஷனா இல்லை. உடனே வா பாப்பா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு அப்பாக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு படுத்தோம். இப்படி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நேரமும் நம்மள இடையில எழுந்திருப்போம் அப்படிதானா, இடையில எழுந்திருக்கும் போதும் ஜெபம் பண்ணிட்டு என்ன மணினே சில நேரம் தெரியாது, ஆனா எதுக்கோ ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ உடனே அந்த பாயிண்ட சொல்லி ஜெபித்துட்டு படுப்பேன். அப்ப இப்படி எல்லாம் செய்யும் போது நம்ம இடைவிடாமல் ஆண்டவரோடு கூட உள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம் நம்மளுக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படும். அடுத்ததாக நம்ம அந்தி சந்தி மத்தியான வேலை நம்ம வேதத்துல பார்க்கும்போது எல்லா வேலையிலையும் நம்ம அதுக்கு ஜபத்துக்கு நம்மளுக்கு முன்மாதிரியா நம்மளுக்கு இருக்கிறவர் நம்மளுடைய ஆண்டவர் தான் இல்ல. அவர் எங்க ஜெபித்தாலும் மார்க் 1:35 பாருங்க, அதிகாலையில இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சங்கீதத்துல பாக்குறோம், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ என்ன மேன்மைப்படுத்துவ அப்படின்னு சொல்லி இயேசப்பா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லூக்கா 6:12 பாருங்க, மலையின் மேல் ஏறி சாயங்கால வேலையில அவர் ஜெபிக்க போறார். அப்போ எந்த வேலைனே இல்லை ஜெபிக்கிறதுக்கு, ஆனா நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருக்குன்னு தினமும் நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜெபிக்கும் போது அது ஆசீர்வாதமா இருக்கும். அது சாயங்காலமா இருக்கலாம், மதியான வேலையா இருக்கலாம், அதிகாலை வேலையா இருக்கலாம், ஜெபிக்கணும். அது எப்படி நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். மத்தேயு 5:44 சொல்லு, யாருக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மள யாரு துன்பப்படுத்தினாலும் அவங்களுக்காக என்ன செய்வோம், அவங்க பேரை சொல்லி
அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்கள உம்முடைய பிள்ளையா நீங்க மாற்றுங்க, ரட்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா ஆண்டவர் வந்து அவங்கள மாற்றி தருவாங்க. அடுத்தது நம்ம ஜெபிக்கிற ஜெபம். இந்த நேரத்துல ஒரே ஒரு எக்ஸாம்பிள மட்டும் ஆண்டவர் சொன்ன எப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா எல்லாரும்? லூக்கா 18:13 பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்னை என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். அதாவது இந்த பாக்குறோம், 2 பேர் ஜெபம் பண்றாங்கல்ல, 2 பேரும் ஜெபாலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் வரா? ஒண்ணு பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன்ல. பரிசேயனுடைய ஜெபம் பாருங்க, அவன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நான் என்ன செய்றேன், அப்படிலாம் இல்லாம நான் என்ன செய்றேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்கள போல இல்லாததுனால நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 2 தரம் உபவாசிக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகம் நான் செலுத்தி வர்றேன்னு சொல்லி அவன் ஆண்டவருக்குன்னு செய்யற அந்த கரெக்டா செய்யறத சொல்லி அவன் அங்க ஜெபிக்கிறத பாக்குறோம். ஆனா ஆயக்காரன் பாருங்க எப்படி நின்று ஜெபம் பண்றான். அவன் தூரத்துல நின்னுக்கிறான். தன்னுடைய கண்ணை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியல இல்ல. அவன் அப்படியே அவன் தன்னை பாவியா உணர்ந்து என்ன செய்யறான், தன் மார்பில அடித்து கொண்டு ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்றான் பாருங்க, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவனை விட இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனா அந்த இடத்துல இருந்து திரும்பி போறான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த இடத்துல ஒரு சின்ன உவமைய மக்களுக்கு, ஜனங்களுக்கு புரியும்படியா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய ஜபமும் அது நம்மளை தாழ்த்துகிற ஜபமாக, ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அது உண்மையிலே ஆண்டவருக்கு அது பிரியமான ஜபம். ஆண்டவர் நம்மளை எல்லாரும் காட்டிலும் நம்ம மேன்மைப்படுத்துவாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, நம்மளை பலப்படுத்துவாங்க. அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களா தேவனிடத்துல எல்லாவற்றையும் நம்ம கேட்கும் போது உண்மையிலே நம்ம பாவின்னு சொல்லி நம்மளை உணர்ந்து ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கும் போது, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சொல்லி கேட்கும் போது நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு நறுங்குண்ட இருதயத்தோடு அவர் சமூகத்துல நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அந்த ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசப்பா விரும்புறாங்க. அந்த ஜெபத்துலதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜெபிக்கிற மனுஷனை தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. எசேக்கியேல்ல பாக்குறோம், எரேமியால பாக்குறோம், நான் என்னை ஜெபிக்கிறதுக்காக ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவரையும் காணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்கலாய்க்காங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை, ஆண்டவர் விரும்புகிற ஜெபத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யும் போது ஆண்டவர் அதன் மூலமாக பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம்? ஏசப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்க நன்றி செலுத்திறோம். இந்த நேரத்துல நாங்க அநேக காரியங்களுக்காக நாங்க எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்று தந்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. ஒரு எசேக்கியேலை போல, ஒரு எரேமியாவை போல, ஒரு தானியேலை போல ஆண்டவரே, நீங்க ஜெபிக்க தேடுகிற அந்த நபரில் ஒரு நபராக இருந்து ஆண்டவரே, உடைய ஜெபத்தின் மேன்மையை புரிந்து ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க. நாங்க ஒருமித்து உடைய நாமத்தினால ஜெபித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆமென்.